ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரீத்து பாஸ்டின் vlogs. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு குட்டி மினி vlog தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நேட்டிவ்க்கு போன வீடியோ தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நாங்கள் வந்து மார்னிங்கே வந்து பனை சீவுற இடத்துக்கு வந்து போய் அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் காமிக்கிறேன். இங்கே வந்து பதினி, நுங்கு, கருப்பட்டி காய்ச்சிற இடம் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா நான் வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பதினி தான் நாங்கள் இன்றைக்கி காலையிலே குடிக்க போகணும். மார்னிங்கே வந்து பதினி குடிக்கலாம் அப்படிங்கிறது பிளானு. இது ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட இடம்தான். ஸோ வந்து அங்கே போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய பேர் வந்து பனை செய்வாங்க. இது வந்து சீசன் டைமில் தான் வந்து இந்த பனை செய்வாங்க. அப்படி அதாவது கருப்பட்டி, நுங்கு அதெல்லாம் வந்து இந்த சீசனில் தான் ரொம்ப நிறையா கிடைக்கும். இதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் டிமாண்டு தான். ஆகஸ்ட்டு கடந்தாலே வந்து ரொம்ப இருக்காது. ஸோ வந்து மே, ஜூன், ஜூலையில் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தான் ஹெவி சீசனு. ஸோ இந்த டைம் நாங்கள் லீவில் இருந்தப்போ வந்து நிறைய பதினி நுங்கெல்லாம் குடித்தோம். ஸோ அதை தான் வந்து ஒரு vlog-ஆக எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து எண்டு வரை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பதினி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே பிளான் பண்ணியிருந்தோம். இது பக்கத்துலேயே தான் எங்களுக்கு வந்து பீச் இருக்குது. இது வந்து வேம்பா சைடு. ஸோ வந்து பக்கத்துலேயே தான் வந்து எங்களுக்கு பீச் இருக்கிறனால நம்ம வந்து குடிச்சிட்டு அப்படியே போகலாம், பீச் சைடு வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டோட இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. போய் பார்த்தா சுற்றி வந்து பனைமரம் தான். எங்கே பார்த்தாலும் பனைமரம் தான். சுற்றி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எவ்வளோ தூரத்தில் எட்டினாலுமே வெறும் பனைமரம் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் இந்த வீடு மாதிரி காமிக்கல, இங்கே தான் வந்து அந்த பனையேறி தொழில்லாம் பண்ணுறவங்க வந்து வீடு மாதிரி வச்சு, அதாவது கருப்பட்டி காய்ச்சிறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. பனங்கற்கண்டுமே இந்த மண்ணுக்கடியில் தான் போட்டு பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்லாம் எனக்கு தெரில. பட் வந்து இங்கே தான் பண்ணுவாங்க, செய்கிற இடம். ஸோ வந்து இந்த இடம் போனாலே அப்படியே ஒரு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். எப்படின்னா இந்த கருப்பட்டி ஸ்மெல்லு அப்படியே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ வந்து நாங்கள் போன நேரத்தில் வந்து கரெக்டாக அவங்க வந்து மேலே போய் பதினி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து எடுத்துகிட்டு வந்தோடனே நமக்கு வந்து இந்த பனை ஓலையில் குடித்தாதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த பனைமட்டை அந்த இதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் போட்டு நொங்கு, பதினிலாம் போட்டு குடிக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து யாரெலாம் வந்து இப்படி குடிச்சிருக்கீங்கிறத வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து மார்னிங்கே வந்து இது குடிக்கிறதுக்காண்டியே நாங்கள் போனோம். இது வந்து பிளான் பண்ணி போனோம். ஸோ வந்து பக்கத்தில் சூப்பராக இருக்கும். அந்த பீச் வியூலாம் இந்த சைடில் இருக்கும். வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நாங்கள் குடிச்சிட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டோம். யாரெலாம் வந்து வேம்பா சைடு இதெல்லாம் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து நொங்கு போட்டு குடிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். நொங்கு போட்டு குடிக்கும்போது தான் நமக்கு வந்து நல்லா ஃபில்லராக இருக்கும். நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நமக்கு வந்து தேவையில்லை. இதுவே வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணிடும். ஸோ வந்து நான்லாம் ஊருக்கு போனேன்னா இது மட்டும்தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் தான் லஞ்சு தான் சாப்பாடாகவே இருக்கும். அது மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம நினச்ச மாதிரிலாம் இது வந்து அப்பப்போ வந்து டெய்லி கிடைக்காது. இப்போ ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் வரை கூட இருக்கும். அதுக்கப்புறம்லாம் வந்து நமக்கு வந்து இது கிடைக்காது. நம்ம நினச்சாலே இது வந்து குடிக்க முடியாது. நம்ம ஊர் சைட்லாம் குடிக்கும்போது வந்து டூப்ளிகேட்டாக இருக்கும். பட் வந்து இது வந்து அவங்களே நம்ம முன்னாடி வந்து பனையத்தில் ஏறி இறக்கி தரும்போது நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ வந்து அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ப்யூராக இருக்குமா, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ வந்து நாங்கள்லாம் மார்னிங்கே என் ஹஸ்பண்ட் வீடு சைடு போனோன்னா இதான் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் ஆல்மோஸ்ட்டு. ஸோ வந்து அது மாதிரி நொங்கும் நிறையா வெட்டி கொண்டு வருவாங்க எங்கள் வீட்டில். நொங்கு வந்து குட்டி குட்டி நொங்கு தான் நிறையா கொண்டு வருவாங்க. அதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கையிலையே வச்சு எடுத்து சாப்பிட்ருவாங்க. பட் நமக்கெலாம் அது தெரியாது. அது வந்து நமக்கு வெட்டி தந்தால் தான் சாப்பிட தெரியும். ஸோ வந்து இதில் வந்து பதினியில் வந்து பார்த்திங்கன்னா நொங்கு சீவி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நொங்காக பார்த்து எடுத்து தந்தாங்க. பார்த்திங்கனாலே தெரியும், அவங்க கைட்டே எடுத்து உடச்சி போட்டுருவாங்க. சின்ன நொங்குனால ஈஸியாக இருக்கும் போல் எடுக்கிறதுக்கு. ஸோ வந்து அது போட்டால் தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொங்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு நொங்கு போட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நிறைய நொங்கு கேட்டிருந்தேன். அதில் நொங்கு போட்ட பிறகு தான் அந்த பதினி ஊற்றும் போது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காலையிலே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த 2 காம்பினேஷன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கணுங்கிறதை கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் ஊருக்கு வரதே வந்து இதுக்காண்டி தான் மெயினாக. மார்னிங் எப்படா வந்து நொங்கு பதினி சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும். மேபி நான் ஊரில் இருந்தாலுமே எங்கள் அத்தை மாமா வந்து எனக்கு வந்து கொண்டு வந்து அங்கே கொடுப்பாங்க. ஸோ வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்கிறதுனாலயே நான் வந்து இந்த மாதிரி இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போவேன். ஆனால் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சரியான மொட்டை வெயிலாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் வெயில் தான். நம்ம நிற்கிற இடத்துல எங்கேயும் மறையக்கூட முடியாது இந்த மரத்துக்கடியில். ஸோ வந்து எங்கே பார்த்தாலும் வெயில் சுல்லுன்னு தான் அடிக்கும். அதுவும் இந்த சைடு பீச் வேறு இருக்கா நமக்கு. ஸோ வந்து ரொம்ப வந்து அப்படியே வெக்கையாக தான் இருக்கும். பட் வந்து என்ன பண்ண, நமக்கு வேணுங்கிறத வந்து நம்ம தானே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற வேண்டிதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வீடு மாதிரி இருக்குல்ல, இந்த வீட்டில் தான் வந்து இவங்க வந்து இப்போ பதினி எடுக்கிறதெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு இது கருப்பட்டி செய்வாங்க அந்த இடம். ஸோ வந்து நாங்கள் அங்கே போய் வந்து நாங்கள் சும்மா பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அங்கே தான் வந்து அவங்க பதினி வந்து உள்ளே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து வெளியே வைக்க மாட்டாங்க. எடுத்துகிட்டு இந்த பனைமரத்துலலாம் எடுத்துகிட்டு அவங்க ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஒரு குடத்துல வச்சுருப்பாங்க, பதினி குடத்துல. அதுக்குன்னு இருக்கும்போது அங்கே வந்து அதை வந்து நமக்கு ஃபில்ட்ரு பண்ணி லைட்டாக சுண்ணாம்பு கலக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க கலந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அந்த இதிலேருந்து நமக்கு எடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இது வந்து அவங்க கருப்பட்டி காய்ச்சிற இடம்னால அங்கே வச்சுருக்காங்க. கருப்பட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்யூராக இருக்கும். எங்கள் சைடில் வந்து ரொம்ப ஒரிஜினலாக ஆத்தென்டிக் ஃப்ளேவரில் கிடைக்கும். தேங்க்யூ, பாய்.